ஸ்ரீகுருப்போ நம. நம்ம பிராமண சமூகத்தில் தாம்பத்திய விகடனம் என்கிறது ஒன்று நிகழ்ந்துட்டு இருக்கு. சமுதாயம் மாறுறதுனால நம்ம எல்லாம் அதிலிருந்தும் வெளியில் வர முடியாது. அதனால நம்மே வியாபிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் வியாபிக்கிற போது இதுலேயும் வியாபிக்கிறது. சாமானிய ஜீவிதம் மட்டும் நினைக்கிறவாளுக்கு இந்த தாம்பத்திய விகடனம் பெரிய தப்பு இல்லை. மனசுக்கு பிரியமான ஒரு பொண்ணையோ பிள்ளையோ திருப்பி அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு அவளுக்கு ஒரு சமாதானம் இருக்கலாம். அது மாதிரி மனசுக்கு பிரியமான ஒரு பிள்ளை முன்னாடி இருக்கிற கஷ்டத்திலேருந்து வெளியில் வந்தால் அப்படியெல்லாம் இவள் வியாக்கியானம் பண்ணி அதெல்லாம் உசத்தியாக சொல்லிட்டு இருக்கலாம். கரெக்டு. நமக்கு என்ன கஷ்டம் வந்ததுன்னா, நம்ம பிராமண தர்மத்தினுடைய அடி வேறு இருக்க அதை அப்படியே பறித்து போட்டுவிடுது. இப்போ நாம் நடக்கிறதெல்லாம் நாடகமாக மாறிவிடுது. அந்த ஒரு சுச்சுவேஷன் வரோது நம்மள்கிட்ட என்ன சாஸ்திரம் சொன்னால் கூட பஞ்சவச்சம், மடிசாறு, குடுமி, பூனல் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட அடிப்படையில் நம்முடைய தர்மத்தையே பிடுங்கி எறிகிற ஒன்று வந்ததுக்கப்புறம் மேலே நாம் நிறைய இருக்கும் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தால் கூட நமக்கு உபயோகம் இல்லைதான். அப்படி வருது. உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் பிராமணாலில் வந்துட்டு இருந்தது, வைத்தியங்கிட்ட வரல. இப்போது வைத்தியங்கிட்டையும் உள்ள நுழைய ஆரம்பிச்சு விடுது. அது வரக்கூடிய பிரதான கஷ்டம் என்னன்னா, கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சிருந்தா தானே அதை விளக்கத்துக்கு என்ன வழி தேடலாம். விவாகம் தாம்பத்திய விகடனம் ஆச்சுன்னா, புள்ள பிறந்திருந்தாங்க, புள்ள அம்மாவோட தான் இருக்கு. இவன் வேற கல்யாணம் பண்ணி விடுறான், அவளும் வேற கல்யாணம் தான். அவள் மனசுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவள் 2 பேருமா நீ வேற பண்ணிக்கோ, நான் வேற பண்ணிக்கிறேன், பிள்ளை எங்கிட்டே இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருந்தால் கட்டு போயிடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொண்டு போகிறான். அதெல்லாம் ஒரு பரஸ்பரம் ஒரு வைகம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு. நம்மள்கிட்ட இப்படி கஷ்டப்படுவாங்க, சரி நாம் பிரிஞ்சு விடுவோமேன்னா பிரியலாம் அழகாக. அது ஒன்றும் ரொம்ப லேட்டாக்காமல் 2 பேருமா சேர்ந்தா போல வக்கீல் வச்சு கோர்ட்டுக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணி 1 வருஷம் காத்துக்கிட்டு அவன் வந்து இருக்காது தவிர ஒரே கோவிச்சுருந்து ஆகும்னு அப்படி ஒன்றும் பண்ணுறது இல்லை. எனக்கு ஒன்றும் ஜீவனாம்சம் வேண்டான்னு நம்ம சொல்லி படிக்கணும் அப்படி எல்லாம் தாங்க. அப்போ அது ஒரு சாமரஸ்யமாக வந்தாச்சு. இது அதாவது ஒரு நடைமுறைக்கு வந்ததுன்னு இல்லை, அது சாமரஸ்யமாகவே 2 குடும்பங்களும் ஏற்றுக்கிற மாதிரி வந்தாச்சு. அது வரைக்கும் விரிஞ்சாச்சு. அவள் 2 பேரும் ஆரம்பத்தில் சண்டை போட்டுருந்தா அப்புறம் 4 வருஷம் 5 வருஷமாக கிடைக்கிறது கஷ்டப்படுவா. அப்படி இருந்தது ஒரு காலம். அந்த சண்டை போடுறது இவாளுக்கு பிரியம் இல்லாத இருந்தது. இப்போ எப்படின்னா, இந்த பிரியம்னு சொல்றதுக்கு முன்னாடியே 1 வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம்னு வச்சு வக்கீல் வச்சுருந்து கோர்ட்டுக்கு வெளியிலேயே தயார் பண்ணி அவர்கிட்ட கொண்டை கொடுத்து அதுக்கப்புறம் இவ்வளோ டைம் ஆச்சுன்னா நீ தெரிஞ்சுக்கலாம்னு அவன் சொல்கிற அளவுக்கு வந்து கொடுத்து இவாளும் சௌகரியமாக இருக்கான். அது ரட்சிதாக்களும் அதுக்கு அனுகூலமாக தான் இருக்க வேண்டி வருது. இப்போ என்ன நம்ம கஷ்டம், தர்மசாஸ்திரத்தில் என்ன கஷ்டம் அப்படின்னா, பிள்ளை இந்த பொண்ணோட போச்சு, அவள் வேற கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த வந்தா அப்படியே இந்த பிள்ளை இருந்தால் தப்பு இல்லைங்கிறான். அவனுக்கு அந்த பொண்ணு வேணுங்கிறதுனால இவனும் வேற கல்யாணம் பண்ணியும் குழந்தைய கொடுத்து விட்டு ரொம்ப நாள் ஆன உடனே எப்படியும் மரணங்கிறது சித்திக்குமே ஒன்று இருக்க. அந்த சித்திக்கிற போது இந்த பையன் இஞ்சி இருக்கிறதுனால அவனுடைய பழைய அப்பா செத்து போயிட்டான். அது இந்த பிள்ளையோடு. ஆனால் புது அப்பாட்டே இருக்கான். அவன் பழைய அப்பாவுக்கு இவன் கர்ப்பம் பண்ண மாட்டான். புது அப்பா செத்து போனால் புது அப்பா கர்ப்பம் பண்ணணும். அப்போ கர்மம் பண்ணக்கூடாது ஒன்று கர்மம் பண்ணிச்சு, கர்மம் பண்ண வேண்டியது விட்டு போகுது. இது கூட நம்ம சகிக்கலாம். திருப்பூர் விஷம் இல்லை.
வம்சம் போச்சு. என்னுடைய வம்சம்னா எங்கள் அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா இல்லை. இல்லை இல்லை. அதனால அப்பா, அப்பாவோட அப்பாங்கிற மாதிரி சிராத்தாதிகளோ வம்ச பரம்பரையோ ஆரோட பேரன், ஆரோட பிள்ளைன்னா அதுக்கெல்லாம் இல்லை இல்லை. அப்போ நமக்கு அடிப்படை தர்மத்தையே இந்த இப்போ லோகத்தில் பரவி இருக்கக்கூடியதான எல்லாரையும் ஏற்றுருக்கிற இது நமக்கு தர்மசாஸ்திரத்தை இழக்குது. அதுதான் சப்ஜெக்ட். இப்போ தர்மசாஸ்திரத்துக்கு வெளியிலேருந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு. அதை பற்றி ஏன் சொல்லணும்னா, அதை அப்படியே கையில் வச்சுருந்து நாம் என்ன பண்ணாலும் அடிப்படையே தளர்ந்து போயாச்சுன்னா மேலே நடக்கிறதுக்கு கூடியதுக்கெல்லாம் நமக்கு பலம் கிடைக்காது. ஆமாம், அப்படி ஒன்று கிடைக்காது. நாம பலம் கிடைக்கணுமான்னு வச்சிருந்து நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கலாம். நாடகம் ஆடினே ஒரு தர்மத்தை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு விளையாடுறதுன்னா நல்ல மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய பெரிய மனுஷனுக்கு அழகா இல்லை. அது இல்லை. இங்கே என்ன வந்தது அப்படி சொன்னால், ரெண்டு இதுலேயும் தப்பு வந்திருக்கு. ஒரு பொண்ணையாக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கா, பொண்ணாக்கும் பெற்றிருக்கா. பொண்ணு அங்கே போயிடுறது, ஆனால் அம்மாட்ட அப்புறம் வரதில்லை. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அவள்கிட்ட போயாச்சு. உண்மையான அம்மா கன்னிகாதான், அப்பா வரல, ஆர்வம் பண்ணுறான். அப்போ எல்லாமே விகடிதமாகுது. ஒன்று விகடிதமானா எல்லாம் விகடிதமாகுது. எல்லாத்தோட வம்சம் கட்டுது. அவன் சொல்லுமே, இந்த பிள்ளைக்கு அவனோட பிள்ளைக்கு நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆரோட பேரண்ணே அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை இல்லை, நடுவர் போயாச்சு. ஏன்னா அவன் இங்கேயே இருக்கா. இவன் புது ஆசாமி, இவன் பிள்ளையை சொல்ல முடியாது. லோக ரீதியாக இவன் பிள்ளையை சொல்லு. நான் ரொம்ப வளர்த்தலை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதை போய் நான் குழப்பின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எங்கே தர்மசாஸ்திரத்தில் இடிக்கிறதுன்றது இருக்கேன், அது சொல்லறதுக்கு தான் இதை நான் வச்சேனே தவிர, அது இடிக்கிறதுங்கிற வரைக்கும் சொல்லணும்னா இந்த கெடுதல் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணா தான் தெரியும். அப்படி இருக்கு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம் வந்தது, சாஸ்திரங்களில் சொன்னபடி நான் என் பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. அவன் என்னோட ஆம்பளையான்னு இது மம்ம பத்துன்னு சொல்ல முடியாது. யாரும் தெரியலையே. அப்போ யாருமே ஒருத்தர் சம்பந்தத்தை சொல்றது அவளுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் போயிடுத்து, நாம ஏன் ஏற்றுக்கொண்டோம்னா, சமுதாயத்தில் ஒரு ரூல்னு வந்ததுக்கப்புறம் ஏற்றுக்காத இருக்க முடியாது. இப்போ சமீபத்தில் இருக்கிற அதில் இருக்கிற ஒரு மாறுதல், கல்யாணத்துக்கு வயசே தாட்டி இருக்கு. 21 ஆயிடுச்சு. 21க்கு தான் இப்போ கல்யாணம் பண்ணலான்னு ஆயிடுச்சு. அப்படியும் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாத்த விட துக்கம். பழைய காலம் மாதிரி வைதிகனா இருக்க குடும்பத்தில் இருக்கிறவன் பொண்ணு ருதுவாரத்துக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அந்த பிள்ளைய மத்தியானம் பண்ணவனா பண்ணி கொடுத்து பின்னாடி கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த உடனே ரெண்டும் கட்டாயிடுச்சு. இப்போ அது ரெண்டும் வேற வேற போயாச்சு. புரோகித்தியத்தில் இருக்கிறவனுக்கு பத்தினி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவனும் திண்டாடுறான். ஆரம்ப ஸ்டேஜிலே கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க ஒருத்தர் 10ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ ஏதோ படிச்சுட்டு இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் படிக்க விட்டு விடுறான். படித்து இங்கே வரத்துக்குள்ள பல பேரோட பழகிற போதோ மெச்சூரிட்டி வந்தோடனையும் அந்த வைதிகனும் எனக்கு பிடிக்குது. அவனுடைய நடைமுறை பாவங்கள்லாம் பிடிக்குது. ஏன்னா அவன் அப்படி வளரலை. அப்போது நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அப்படியாகவோ, ஒரு மெகனானிஸாக பழகிறதுக்கோ, ஒரு ரசிகனாகவோ அவன் இல்லைன்னா அந்த குழந்தை போயிடுது. அந்த குழந்தை வளர்ந்து கொடுத்து பள்ளிக்கூடத்தில் போய் இங்கே எல்லாம் போகணும். இப்படி ஒரு கஷ்டம் வந்தது. இன்னொரு கஷ்டம் எப்படி வந்திருக்குன்னா, கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு அசடா இருக்கு.
அதனால இவனுக்கு பிடிக்கலை, அவன் கட் பண்ணி விட்டு விடுறான். சிலப்போ புள்ள அசடா இருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை, இப்படியும் வருது. இப்படி எல்லாம் நம்ம தர்மசாஸ்திரத்தில் போய் இடிக்கணும். இதுக்கு என்ன வழி? இதே லோகத்தில் வந்தாச்சு நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற. சாஸ்திரம் இப்படி இருக்கிற போது இதுக்கு புது சீர்திருத்த சாஸ்திரத்தை யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, அப்பேற்பட்ட புத்திசாலிகளும் இல்லை. நாமே கீழறங்கி வந்தாச்சு, நாமே சாஸ்திரங்கிற மைண்ட் இருக்க, அது நம்மகிட்டேருந்து கழண்டு போய் வெறும் மனுஷனாக தான் இருப்போம். நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நீ எத்தனை பெரிய மனுஷனாக இருந்தாலும் அந்த பெரிய மனுஷன்லாம் காலத்துக்கு அதனுடைய தரம் குறைஞ்சிருக்கு. பெரிய பிரபுவாக இருந்தால் பிரபுத்துவம் இல்லை, பெரிய சுவாமிகளாக இருந்தால் அந்த சுவாமித்துவம் இல்லை, பெரிய ஜட்ஜாக இருந்தால் அந்த ஜட்ஜித்துவம் இல்லை. அது எல்லாத்துலேயுமே குறைஞ்சிருக்கு. இவனுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த வைத்தியங்கள்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மட்டுமா ஒரு காற்று அடிக்காத சமுதாய காற்று சர்வத்திர அடிக்கணும். பணக்காரனும் குறைஞ்சுடுவோம். ஆமாம், எல்லாரும் சுவாமிகளாக உட்கார்ந்தவாலும் குறைஞ்சு விடுவான். ஏன்னா அவளுக்கும் அவாதரத்தில் முறை. அப்போ இது ஒன்றும் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இப்படி வந்துவிட்டு. இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். பழைய காலத்தில் இந்த விகடனம் ஏன் இருக்கலை இப்போ தானே தெரியும். அங்கேயும் இந்த பொண்ணு பிள்ளை தானே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, பழைய காலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பொண்ணை பிடிக்கலைன்னா அந்த மாப்பிள்ளை அவள் அம்மா சொல்லுவாள், இந்த பொண்ணோட மாமியார் சொல்லுவாள், ஏடா அது ஒன்றும் தெரியலேடா, வேண்டாம் கொண்டு விட்டு விடுவோம், பிறந்தாக்கிற கொண்டு விடுவோம்பா. இவன் நேரம் கொண்டு விட்டு விடுவோம். அம்மா சொன்னதை கேட்குறவங்க, அப்பா சொன்னது இல்லை, கொண்டு விட்டுருவோம். அங்கே போயிடும். அங்கே போனால் அவன் பாவம் மனசோடு கஷ்டப்பட்டு தர்மத்துக்கு பயந்துருந்து பிதா ரட்சதி கௌமாரே பர்த்தா ரட்சதி யௌவனே. அவன் ரட்சிக்கலைன்னா அடுத்தது ஃபஸ்ட்டு நான் தான். அது அப்படியும் இருக்குது. அப்படி அவன் விட்டு விட்டான்னா நீ அவனை உன் பொண்ணு மாதிரி வச்சு கடைசியிலேருந்து காப்பாற்றணும்னு இருக்குது சும்மா. அந்த பொண்ணும் இதெல்லாம் மறந்து விடும். இது வேறு ரீதியான வாழ்க்கையாயிடும். அவனும் கல்யாணம் பண்ணி போட்டான். அது அப்படியே போயிடும். அது சப்ஜெக்ட் வேறு. அப்பவும் விகடனம் இல்லை, அப்பவும் விகடனம் இல்லை. ரெண்டு பேரும் இன்னொரு கல்யாணத்துக்கு துணிய மாட்டான். உனக்கு அவதான் தலையை செய்து இது வச்சுக்கோ, போதும் போ, நீ வேற ஏதாவது வழி பாரு, பிரம்மச்சரியத்தை பாருப்பா, அதுக்கு நீ எப்படியே போய்பாடலாம், உன்னை காப்பாற்றுவா, நீ கவலைப்படாத அப்படின்னு பூஜையிலையோ பரிஸ்காரத்திலையோ போயிடும். அந்த சூழ்நிலை இன்னைக்கு வரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அவள் ரெண்டு பேருக்கும் படிப்பில்லை, மெச்சூரிட்டி வரத்துக்கு முன்னாடியே வெளியில் வந்தாச்சு. அதனால் அது சரியாயிடுச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தினுடைய தாக்கம் எல்லாருடைய மைண்ட்லேயும் விடுறதுனால அந்தந்த காலத்தில் ஏற்பட்டதான எண்ணங்களும் ஒரு சுதந்திரமும் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அது வந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு ஒன்றும் தெரியாத குழந்தைகள், ஆமாம், அவளுக்கு மெச்சூரிட்டி இல்லை, இவனுக்கும் இல்லை. ஆமாம், விளையாட்டு குழந்தைகளாக இருக்கிறதெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கான். அது பிடிச்ச உடனே விடலை. அப்படி விடாத இருக்கிறதுக்கு ஒன்று இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு எல்லாம் பல இடத்துல பார்த்துட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் கல்யாணம் பண்ணுறவெல்லாம் பார்க்குறான். அந்த தம்பதியெல்லாம் எப்படி இப்படி பழகிறா பார்க்குறான். அங்கே இருக்கக்கூடிய ரசிகத்தன்மையெல்லாம் பார்க்குறது இந்த ஆண்டாங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா பிடிக்கலை. அவள் பேசுறது வருது எல்லாம் சொல்ல, ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவளோட ஒரு சந்தோஷம் எல்லாரும் காட்டுறா. சொன்ன உடனே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சகட்சம் கட்டியிருக்கான், வந்த உடனே தோட்டம் கட்டியிருந்தான். பார்த்தா பிடிக்கல, மூஞ்சியும் பிடிக்கல, சவரம் பண்ணிக்கல. என்ன பண்ணுறது? டைம் இல்லை, சவரத்துக்கு நல்ல நாள் இல்லைன்னா இப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளே மானசீகமான ஒரு வைபரீத்தியம் இருக்கு. அதை குறித்து இன்னைக்கு ஏதாவது பண்ணலைன்னா அவா ஜீவிதத்தில் நன்னா இருப்பா. அது இந்த மாற்றத்தெல்லாம் ஏற்றுட்டு சாமானிய ஜீவிதத்தில் இருக்கிற ஜீவிதம் அவனுக்கு கிடைச்சுவிடும். அவனை அறியாமலேயே நம்முடைய சாஸ்திரம் இருக்க அது போயிடும். அதாவது எப்படி போயிடும் சொன்னா, இத்தனை நாளும் நாம் சாஸ்திரத்தை எப்படி வச்சுருக்கோம் தெரியுமோ, எதை இருந்தாலும் சாஸ்திரத்தில் நடத்துறது. அவனுக்கு நான் 50 வயசாச்சு பிள்ளைக்கு, பொண்ணுக்கு 45. அப்பவும் அந்த பழைய
கல்யாணம் நடத்துவோம். இந்த பொண்ணுக்கு எங்கே இல்லாமல் சம்பந்தம் இருந்திருக்கும், பிள்ளைக்கும் எங்கே இல்லாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் கோபியமாக இருக்கும். முதல் கல்யாணம் சொல்லுவோம். உடனே அந்த முதல் கல்யாணத்தை 8 வயதில் கல்யாணத்தை அப்படியே நடத்துவோம். நாம் புரியலையா? அதெல்லாம் அப்படி நடத்தியிருந்தார் போத கண்டுக்காத. அதை தவிர அவள் 2 பேரும் விகடனம் ஆனால் கூட கன்னிகாதானம் திருப்பி பண்ணி அந்த விளையாட்டை விளையாடுறோம். ஒரு கல்யாணம் பண்ணினா பொண்ணு அவள் டைவோர்ஸ் ஆகிட்டு அவள் அப்பா மறுபடியும் திருப்பி இன்னொரு பிள்ளைக்கு இதே டைவோர்ஸ் ஆன ஒரு பிள்ளைக்கு 2 பேரும் அனுபவிச்சது. கன்னிகாதானத்தையும் பார்த்துருக்கா, கல்யாணத்தையும் பார்த்துருக்கா. 2வது கன்னிகாதானம் 2வது கல்யாணத்தையும் பார்க்குற மாதிரி 2 பேர் ஒத்துக்கிட்டு இவன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறான், அவன் வாங்கினான். ஒரு நாடகம் நடக்கிறது. அந்த நாடகம் அவன் ஏன் நடத்தலாம் தெரியுமா? அவன் சமுதாயத்தில் குறைச்சலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ அதை நடத்திட்டு இருக்கோம். அதுலேயே நம்ம நிறைய தர்மசாஸ்திரத்தை விட்டாச்சு. ஆனால் அதெல்லாம் வெளி விவகாரத்துக்கு சௌகரியமாக இருக்கிறதுனால நம்ம போகிறோம். இப்போ என்ன வருது? வம்சத்தையே கட் பண்ணுறது, அவனுடைய ஒன்றுமே இல்லாத பண்ணுறது, அப்படி ஒன்று வருது. அதுக்கு நாம் ஏதாவது தர்மசாஸ்திரம் வழியாக பார்க்கணுமே தவிர அதில் நம்ம புத்தி போகணும். அதாவது சும்மா ஜனங்கள் அத்தனையும் தர்மசாஸ்திரத்தை நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டு அவள் அந்த வழியில் திரும்பி அவளும் நல்லவாளாக வரணும்னு சொல்லி நிறைய நீங்கள் லெக்சர் கொடுக்குறது தப்பில்லை. அந்த லெக்சர் எல்லாம் வாங்கிக்கிற மைண்ட் அவனுக்கு இருக்கா? அப்பதான் அவனுக்கு லாபம் இருக்க போகுது இல்லையோ? ஏதோ வந்ததெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பார்க்கறதுன்னா அது சப்ஜெக்ட் வேற, அது சப்ஜெக்ட் வேற. அது அல்லாதே அடித்தளமே இப்போ இல்லையே. அப்போ அதை பற்றி நினைக்கிற ஒரு பெரிய மனுஷாலோ பிராமணால பெரியவாளோ படிச்சிருக்கிற வித்வான்களோ அதெல்லாம் அதில் ஒன்றும் இது வரைக்கும் யாரும் அதில் ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. பார்த்தோ அப்படி இருக்கு. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னா, அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே குழந்தையை வளர்த்திட்டு இருக்கான், அவனும் வீட்டுக்குள்ளே வளர்றான். அப்போ தாயார் தகப்பனுடைய கல்ச்சர் தானாக ஊட்டுறது இல்லை, அவனுக்கு ஊட்டுறது. அவனும் அப்பா அம்மா இருக்கிறத பார்க்குறான். அப்போ அவனுக்கும் தெரியுது. அப்போ நமக்கு ரொம்ப திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொண்ணுக்கு ஆண்டாங்க சொன்னதை கேட்கணும்னு தெரிஞ்சாச்சு, இந்த பையனுக்கு நம்மளை கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னு தெரிஞ்சாச்சு. இது 2 மைண்ட்லேயும் இருக்கு. அது கரெக்டாக போயிடுது. இந்த காலத்தில் ஏன் வரலை அப்படின்னா, கல்யாணத்தினுடைய மொத்தம் உருவம் பிராமண விவாகம்னு பேரு. பிராமணனுக்கு மொத்தம் உருவத்தை சின்ன வயசுலேயே அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் 2 சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நீ நாளை கல்யாணம் பண்ணி போகிற 21 வயசில், நீ 21, நீ 22லையாவது நீ பண்ணி போகிற. ஆனால் அந்த கல்யாணமானால் விகடனமானால் அவனுடைய பரம்பரையே அழிஞ்சுது, சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப காலம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அதனால் அவன் நல்ல மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சப்ஜெக்ட் இருக்கு, இது இந்த விகடனம் ஆகக்கூடாது என்கிறத அவனுக்கு ஊட்டினேன்னா ஒரு 50% கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உட்காந்து வந்து இதனுடைய தரம் என்ன, எதுக்காக இது சொல்லியிருக்கு, நீ உங்களுக்கு நினச்சி பாரு. அவன் கையை பிடிக்கிறவரு கிருப்ணாமி தேசு பிரஜாஸ்வாஜான் பிடிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? ஹஸ்தம் மயா பத்தா ஜரதஸ்தான். கிழவனார வரைக்கும் நம்ம 2 பேருடைய இந்த நெருக்கம் இருக்கணுங்கிறான். நினைச்சு பாரு, நடுவில் வரப்படாது தெரியலையா? அங்கே சொல்கிறான். இன்னொன்று என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் ஹோமம் உபாசனை ஆரம்பம் இப்படி சொல்கிறான். தேன யாவத் ஜீவம் யாவதாதானம் கண்டுலே தேவேர்வா தாவத் தோஷ். யாவத் ஜீவம் யாவதாதானம், ஜீவ பர்யந்தம் நான் அந்த பண்ணிட்டு உன்னோட பண்ணிட்டு இருக்கப்படும். அப்போ அது விகடனம் இல்லை. அப்போ அந்த விகடனம் வந்தால் இதெல்லாம் போகிறது. அப்போ அன்னைக்கு அவள் அப்படி இருந்திருக்கா. இது அதை அப்படியே இப்போ கொண்டு வர முடியாது, அது சொல்லலை. அதிலெல்லாம் விகடனம் கூடாதுங்கிறதுக்கு அவனுடைய சந்துஷ்டிக்காக, தர்மத்துக்கும் அவனுடைய சந்தோஷத்துக்குமாக. தர்மம் கண்டினியூ ஆகணும். அப்பா தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இல்லையா? அப்போ அப்பா அது வரைக்கும் வந்திருக்கான், பேரனும் கல்யாணம் இருக்கிறான், அப்பவும் இருக்கா. அப்போ அந்த திருப்பூரிடத்தை காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு தேவைப்பட்டது. அப்போ அன்னைக்கெல்லாம் என்னாச்சு, இந்த மந்திரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியாது,
அவளுடைய விகடனம் வராது இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நிறைய மந்திரம் சப்போர்ட் பண்ணுறது. அது சின்ன வயசுலேயே இது சொன்னதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணினா அது நிற்கிறது. அப்போ இப்போ என்ன பண்ணணும், எல்லாருக்கும் நான் சொல்லாதே தெரியும். நான் பச்சையாக சொன்னாலே தவிர எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் என்னென்ன நடக்கிறது. அனுபவிச்சு வாழ்க்கா ரெண்டாவது விளையாடம் இருக்கா. ஆனால் இந்த ஒரு போர்ஷன்லேயும் இந்த தப்பு இருக்குது. நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, இது ஒரு தப்பு இருக்குன்னு தெரியும். அந்த தப்பை அலட்சியம் பண்ணுறான். புரியுதுயா? அதை அலட்சியம் பண்ணுறா, அதை கவனிக்கலை. அது அவர் என்ன நினைக்கிறார் அதெல்லாம் நம்ம கையில் சப்ஜெக்ட் இல்லை, அது போயாச்சு. அப்படி ஆகலான்னு வச்சுட்டு. ஆனால் அதில் என்ன கஷ்டம் வருதுன்னா அவனுக்கே கஷ்டம், அவன் குழந்தைக்கும் கஷ்டம். அவனுக்கு என்ன தர்ம காரியமும் பண்ண முடியாது, எந்த சாப்பிடமும் பண்ண முடியாது, அவன் குழந்தைக்கு கல்யாணமும் பண்ண முடியாது. லோக ரீதியாக நான் சும்மா பிடிச்சி கொடுக்குற கல்யாணமோ இது காதல் கல்யாணமோ சாதாரண ஜீவிதம் மட்டும் பண்ணி இருக்கலாமே தவிர இவனுடைய தர்மசாஸ்திர சம்பந்தமான சாஸ்திரங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு பிராமணனாக்கும் அப்படின்னு தன்னை பெருமையப்படுத்திக்கவே முடியாது. ஏன்னா அவன் இல்லாத ஆகிடும். அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஜாஸ்தி வரும். இது இப்போ அங்கங்கே மோசமானது தெரியறது அவ்வளோதான். இனி அது ஜாஸ்தியாக வரும். இப்போவே நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இப்படி மாற்றிட்டு. அதுக்கு என்ன இவ செய்யணும்னா, அந்த குழந்தை 8 வயசு இருக்க, யாரு அந்த பொண்ணு, இந்த புள்ள 16 இருக்க, அப்போவே அவனுக்கு என்ன சொல்லணும், இப்போல்லாம் நிறைய படிச்சிருக்கு ரெண்டும். அப்போவே நம்ம கல்யாணத்தில் என்ன தரம், என்ன சமாச்சாரம் இப்படியாக இருக்கு. அதனால் நீ என்ன செய்யணும், நீ அவன் கல்யாணம் பண்ணியிருந்தா அதுதான் தலையில் எடுத்துன்னு கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். நடுவில் கவர்மெண்ட் கட் பண்ணால் கூட நீ கட் பண்ணால் உன்னுடைய பிராமணத்துவம் போச்சு. அப்போ நீ பார்த்து எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிண்டு பரஸ்பரம் அவளோட பேசி, புரியுதியா, 2 பேரும் நாம் சேர்ந்தா போது இருப்போமா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஒரு 4 வருஷம், புரியுதியா, சின்ன வயசுலேருந்து, புரியுதியா, இவருக்கு அவன் தான் அவனுக்கு இவன் தான் அவளோட பழக்கத்தை கொடுத்து அவள் 2 பேருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு, புரியுதியா, அப்படி கல்யாணம் பண்ணால் ஒரு 50% விட்டு அவள் 2 பேருக்கு ஏற்றணும். இதில் மைண்டில் ஏற்றணும். அப்போ 2க்கும் மனசில் வந்து கொடுத்துன்னா சரி நான் அப்படி பண்ணிக்கிறேன்னு. கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா அவனுக்கு என்ன புரிய வைக்கணும்னு தெரியுமோ, அவளுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது. கிடைச்சி வச்சு சத்தோடப்படுறான். அவளுக்குமே ஏற்றலாம். அந்த மெச்சூரிட்டியில் வந்து கொடுத்துன்னா இதை தப்பிக்கலாம். அவளுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதிகம் ஆசைப்பட்டால் அது வளர்றது இல்லை. அதனால் இருக்கிறத வச்சுருந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மனோபாவத்தை அவள் 2 பேரும் கிரியேட் பண்ணி விட்டா இந்த கல்யாணத்தில் விகடனம் இல்லாத பார்க்கலாம். அதுக்கு நிறைய படிச்சிருக்கிற பெரிய எத்தனை பண்டிதால் இருக்கா, எக்கச்சக்கம் இருக்கா. அந்த பண்டிதாலத்தால் நினைச்சா நடக்கும். அதுக்கு வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அதாவது எத்தனை 6 சாஸ்திரம் இருக்க, 4 வேதம் 6 சாஸ்திரம். 6 சாஸ்திரத்தில் 2 சாஸ்திரம் யாராவது படிச்சிருந்தா இந்த குழந்தைகளை சரி பண்ணி விடலாம். ஆமாம், மீமாம்சா வேதாந்தம், நியாயம் வைசேஷிகம், சாங்கியம் யோகம், இதில் 2 சாஸ்திரம் படிச்சிருந்தான்னா அந்த ஞானம் இருந்தால் அந்த 2 குழந்தைகளையும் கெட்டிக்காரத்தனமாக அவளுடைய மைண்டில் இந்த அபிப்பிராயத்தை ஏற வச்சு அவளை திருப்பி விட முடியும். நம்ம ஊர் இந்த ஊர் பாஷையில் மூலச்செலவு பண்ணி திருத்த முடியும். ஆனால் அந்த மாதிரி ஆசாமிகளுக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனால் அதில் யாரும் வரலை. மேலே இந்த வாரியாக இருக்கக்கூடியதான ஒரு சமாதானத்தை பேசிட்டு உட்காந்துருக்காளே தவிர தர்மசாஸ்திரங்களில் அடி கட்டாயம் வந்து ஆயாச்சு, ஆடுறது இல்லை, ஆயாச்சு. அதை லட்சியம் இல்லாத அப்படி இருக்கிறதுனால இப்போ இருக்கிறவனுக்கு அது தெரிஞ்சுன்னு பேசாது இருந்தான்னா அவனும் அழியறதுக்கு காரணமானான்னு பதில் வரும் இல்லையோ. இப்போ இருக்கிறவனுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் மௌனமாக இருக்கா. இப்போ இருக்கிறவாளும் தெரியும் இதெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு, ஆனால் எல்லாரும் மௌனமாக இருக்கா. சமீபத்தில் காதல் விழுந்தோன்னு தான் நான் இதுக்கு சொல்ல தோணுச்சு. சமீபத்தில் வேதாத்தியனம் பண்ணி சின்ன வயசுலேயே கல்யாணமாகி அந்த கல்யாணத்தில் பிடிக்காத போது அதுக்கப்புறம்
வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அவனால் டைவர்ஸுக்கு போக முடியல. டைவர்ஸ் போனால் பிடிச்சிடுவான். டைவர்ஸ் இருந்தால் தான் அடுத்த கல்யாணம் பண்ணலாம். அப்போ அடுத்த கல்யாணம் பண்ண முடியல. இப்போ சேர்ந்தும் இல்லை, கல்யாணமும் ஆயாச்சு. அப்போது கஷ்டப்படுறான். இனி எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிருந்தா தான் டைவர்ஸ் கிடைக்கும். புது கல்யாணம் இப்போ சொல்ல முடியாது. எப்போ சொல்லலாம் தெரியுமோ? 6வது கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டா இவன் ஏமாறுவார். அப்படி இல்லை, பல செடுக்குகளை மாட்டிட்டு இப்போவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு சுபாவம் தர்மத்துக்கு மனுஷனுக்கு இல்லாத. அதனால் என்ன செய்யணும்? முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியம், கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் அந்த பிள்ளைக்கும் தனிப்பட்ட முறையில் அவளுக்கு கல்யாணத்துடைய தரம், ஏன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணால் கட் பண்ண முடியாது, பார்த்து பண்ணிக்கோ, ஒரு தடவை பண்ணால் போகாது, அதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சுது. அதை 2 வருஷம் அவள் 2 பேரும் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு 21 நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு இருந்து அவளுக்குள்ள அதன்னா புரிஞ்சுண்டு, இதே எண்ணத்தில் 2 பேரும் புரிஞ்சுண்டு அவளுக்கும் திருப்தியாய் அப்படி ஒன்று வருதுன்னு நம்ம பண்ணலைன்னா நம்முடைய அடிப்படை இருக்க அது நம்ம விட்டு வெளியில் போயிடுது. ஒரு சின்ன திஷ்டாந்தம் சொல்கிறேன். அன்றைக்கி ஏன் போல இன்றைக்கி ஏன் போச்சுன்னு சொல்கிறேன். அப்போ தானே புரியும். பிராமணாவில் தான் பிராம விவாகம். என்னது பிராம விவாகங்கிறது? தெய்வத்துக்கும் கிடையாது, தேவாளுக்கும் கிடையாது, ஆளுக்கும் கிடையாது. பிராமணனுக்கு மட்டும். சத்திரனும் கிடையாது, வைசியனும் கிடையாது, சூதனும் கிடையாது. பிராமணனுக்கு மட்டும் பிராம விவாகம். பிராம விவாகத்துக்கு அவன் லட்சணம் சொல்லும்போது ஒன்று சொல்வது, அதாவது ஸ்ருதி சீல வகை, வேதம் படிச்சிருக்கணும், சீல ஒழுக்கம் இருக்கணும். ஸ்ருதி சீல வகை ஆச்சாத்திய அலங்கிருதாம் கன்யாம் தத்யா. ஆச்சாதனம் பண்ணி புது வஸ்திரத்தில் அலங்காரம் பண்ணி கன்னிகை தானமாக கொடுக்கறது கன்யா. இது பிராமண விவாகம். இந்த இதில் இன்னொரு நமக்கு என்ன சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காரு தெரியுமா? விவாகத்துக்கு பொண்ணை தேடி கொடுக்கறது அவள் அப்பா அம்மா இல்ல, பொண்ணோட அப்பா அம்மாவும் இல்லை, புள்ளையோட அப்பா அம்மாவும் இல்லை. அல்ல அவள் 2 பேருக்கும் வேலையே இல்லை. புள்ளையோட அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு என்ன பொண்ணு வேணும்னு. பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை, இந்த பொண்ணை நாங்கள் தான் கொடுப்பேன்னு இல்லை. அது நடத்துறது கூட வேதாத்தியனம் பண்ணி இருக்கக்கூடியதான பாண்டித்ய வர்க்கம் இருக்க, ஞானம் வந்தவா, வேத வித்துக்கள் அவள் தான் தீர்மானம் பண்ணுறான். கேட்கறதாரு கல்யாணம் பண்ணிக்கிறவன், அவன் அத்தியனம் பண்ணி முடிச்ச உடனே கேட்குறான். அப்பாவுக்கு சம்பந்தமே இல்லை, அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை, பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே என்ன சொல்கிறான்? நான் கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிச்சுக்கணும், அதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு தகுந்ததான ஒரு பத்தினி எப்படி இருக்கணும்னு தெரியாது. கன்னிகை உங்களுக்கு தெரிஞ்சவா, எனக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கன்னிகை, என்னுடைய தர்மானுஷ்டானத்துக்கு இடையூறு இல்லாத நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறான். அவன் பெரியவன், உங்களுக்கு தெரியாது. அவள் ஏற்கனவே இதெல்லாம் அனுபவிச்சவா கொடுக்குறான். அப்போ சரின்னு சொல்கிறான், ஏற்றுக்கிறான். ஏற்றுக்கிட்டு ஏன் இப்படி இவன் சொல்லுவானே, அவனே போய் கேட்கப்படாதா? கண்ணியே எனக்கு அந்த பொண்ணை கொடுக்கணும்னா கொடுக்காதேன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னே கவனிக்காத இந்த பொண்ணை நான் அவன் நம்மளை வச்சுக்கூடாது சொல்லக்கூடாது இருக்கேன். பொண்ணை புருஷன் எனக்கு வேணும் கேட்கப்படாது, யாத்தகம் பண்ணப்படாது, கொடுக்க முடியாது. அவனுக்கு பொண்ணாகணும்னா தானம் ஒன்றுதான், அவன் கேட்டு தானம் ஆகப்படாது. அப்பாவும் டே இந்த வாடா இந்த பொண்ணை நீ எடுத்துக்கோ நான் தானம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் பிராமணன் உரைக்காத, கன்னிகாதானம் பண்ணுறது ஒரே. அதுக்கு முன்னாடி பிராமணன் நீ என்ன படிச்சிருக்கா கேட்காதே சொல்லு. அப்போ அப்படி வரும்போது இவா என்ன கெட்டிக்காரத்தனமா என்ன பண்ணுவான்? வேத வித்துக்கள்கிட்ட நான் ஒப்பிப்பேன் எனக்கு. இப்போ நீ உங்க கவனிச்சு பாரு, வேத வித்துக்கள்கிட்ட சொல்றது அவன் அந்த பொண்ணுடைய அழகிலோ ஒன்னே நினைக்கிறேன்.
எனக்கு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு கன்னிகை வேணும், அந்த சாமர்த்தியமாக இருக்கணும். அவன் அவள் சொன்னதை வாங்கி போகிறான். யோகியதை வேண்டாமா? பந்து சீல லட்சணம் சம்பன்னாம் அரோகாம் உபயச்சேதா. பந்துக்கள் இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும். புருஷனுக்கு புருஷ லட்சணம், ஸ்திரீக்கு ஸ்திரீ லட்சணம். ரோகம் இருக்கக்கூடாது, ஒரு ரோகம். இவன் வேலை படிச்சிருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஒரே தான். இது அவளுக்கு தெரியும். அப்போ அடிப்படை தகுதி வந்தாச்சு குழந்தைக்கு. அவனுக்கும் வந்தாச்சு, இவனுக்கும் வந்தாச்சு. அவன் வேலவும் படிச்சிருக்கான். அப்போ படிப்பு வந்தாச்சு, தகுதியும் வந்தாச்சு. ரோகம் இல்லை, லட்சணம் இருக்கு. அடுத்த குழந்தை லட்சணத்தோடு பிறக்கும். நல்ல நடத்தை எல்லாருக்கும் வழங்கி விடுவோம். வேதாத்தியனம் பண்ணியிருக்கா. பந்துக்கள் நிறைய பேர் இருக்கா. இதுதான் அன்னைக்கு யோகிதை. அதெல்லாம் நீ பொழுது அந்த யோகிதை வச்சிருந்ததுனால அவருக்கே கேட்பது பொண்ணோட அப்பாட்ட இப்படி ஒருத்தன் தயாராகிறான்னு கொடுக்குறையான்னு. அவருக்கு என்ன நினைப்பு தெரியுமோ? அர்த்தோகிஞா பரகேவா. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தாச்சுன்னா என்னதுலேயும் சொத்து. அதை கேட்டுக்கிட்டு ஆறு வராளோ நியாயமான இடத்துல கொடுக்குறதா என் பொறுப்புன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அது அவன் சொல்லுற போது அந்த அவனுடைய படிப்பு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கோத்திரத்தையும் சூத்திரத்தையும் படிப்பேன், தரையன் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இப்படியாக நடக்குது. அப்போ அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்த்தல்ல, ஜாதகம் பார்த்தல்ல, புரியலையா? ஜாதகம் பார்த்ததில்ல, அப்பா அம்மா பார்த்தல்ல, வேதம் படித்தவா தான் கொடுக்குறா. வேதம் படித்தவா தான் போய் கேட்டுட்டு விடுறா குழந்தைய. அவனும் அந்த வேதம் படித்தவா வந்திருக்கா சொன்னோன்னா என்ன எண்ணம்னு எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் கொடுக்குறான். தர்மப்பிரஜா சம்பத்தியம் சொல்லி அப்படி ஒரு நடைமுறையில் தான் பழைய காலத்தில் கல்யாணத்தில் வரப்பிரேஷனையிலே பண்ணிட்டு இருந்தான். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? தர்மத்துக்காக என்ன ஒரு கண்ணியமானு சொல்லி அவன் கேட்கறானே தவிர எனக்கு வெறும் விவாகோன விலாசார்த்தாக, விலாசத்துக்கு இல்லை அப்படின்னு இருந்தது இன்னைக்கு. அப்ப நமக்கு நடந்தது விவாகோன விலாசார்த்தா. குழந்தைக்கு தான் இப்போ இருந்தது. அப்போ நமக்கு நடந்தது. அது அவா தான் எடுத்து கொடுத்தான். அவன் அவா வழியாக கொடுத்துருக்கான். அப்போது ரெண்டு அப்பா அம்மாவும் ஒன்றுமே பார்க்கல, எல்லாம் இவா தான் பார்க்குறான். அது வேதாத்தியனம் பண்ணுவான். அதை இன்னைக்கு நாடகமாக நடத்திட்டு இருக்கோம் கல்யாணத்தில். இன்னைக்கு கல்யாணத்தில் அவன் வரப்பிரேசனி நாடகமாக நடத்திட்டு இருக்கோம். அவன் கிட்ட உட்காரும், அவங்கள்ட்ட கேட்ப குடும்பம் அப்படி நடந்துகிட்டே இருக்கு. அது நடக்கிறது யாருக்கும் தெரியாது, புரியலையா? அப்போ அந்த வழி வர்றது அது கரெக்டாக 100க்கு 100 சரியாயிடுறது. அறியாமல் ஏதாவது அல்பாயுசினாலேயோ ரோகம் வந்தோ திடீர்னோ விகடனம் வருமே தவிர வராது. எல்லா இடத்துலையும் நீ தீர்காயுசா இருக்கணும்னு சொல்லுவான். அவனே தீர்காயுரஸ்யா எப்பதிகின்னு இவனும் தீர்காயுசுன்னு போகிறான். இப்போ தேவதைகள்கிட்ட ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் நன்னா இருக்கிறேங்கிற மந்திரம் எல்லாம் தான் வருது. அதனால் அப்போ நடந்து விட்டு இப்போ அதுக்கெல்லாம் இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணணும்? பிராமண குழந்தைகளை கல்யாணத்துக்கு முன்னாடி 8 வயசுல இருக்கலையோ படிக்கிற குழந்தைகள் அவள் படித்து லௌகியமாக இருந்துக்கிட்டோம். தர்மசாஸ்திரத்தை அழிக்காது இருக்கிறதுக்கு விகடனம் இல்லாத பண்ணுறதுன்னு ஒரு தரம் இருக்க. அதை அது அல்லாத புதுசாக நீ கிரியேட் பண்ண முடியாது. விகடனம் இல்லாத பண்ணுற வழிதான் தேடணும்னு. தர்மசாஸ்திரம் காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? விகடனம் இல்லாத வழியை தான் தேடணும். அப்போ அதை தேடணும்னாமா அந்த வழி இப்படி தான் தேடணும் அவளை. அப்போ அவள் ஒரு 4 வருஷம் 21 வரைக்கும் வச்சுருக்காளே. அதனால் அதுலேருந்து ஆரம்பித்து அது வரைக்கும் இதனுடைய தத்துவம் என்னன்னு அவள் 2 பேரும் புரிய வச்சு அவள் கொஞ்சம் பழக விட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஆன உடனே 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எப்படி முடியும்னு நான் சொன்னால் விடணும். இல்லை சரிப்படாதுன்னா விட்டுருணும். அப்போ ஒன்று தப்பு பண்ண மாட்டாளே, சின்ன குழந்தைகள் தானே. அப்படி வந்தால் தான் நமக்கு மிஞ்சுமே தவிர வேற வழியில் அவாதான் தீர்மானம் அதே குழந்தைகள். அப்படி ஒரு நடைமுறையை எடுக்கிறதுக்குள்ள காலம் தாண்டியாச்சு. இது இப்போ பல பேர் அதில் போட்டு திண்டாடி உட்காந்துருக்கான். அதனால் அது ஒன்று நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. பிராமண சமூகத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்குது. இது அதில் பெரிய மனுஷாலாம் தான் கையெழுத்தணும். யாரோ ஒருத்தன் சொல்லி எல்லாம் நடக்காது. அவள்லாம் மௌனமாக இருக்கான்னு சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. யார் வாயை திறந்து பண்ணமோ அவள் மௌனமாக இருக்கா. வேற மற்றவாள்லாம் வாயை திறந்தா உபயோகம் இல்லை. அப்போ என்ன செய்வேன்? ரொம்ப வயசானவன் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு உபயோகம் இல்லை இல்லை அதெல்லாம். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நாம் சொல்லவே வேண்டாம்.
அப்போ எல்லாம் தெரிஞ்சு அவள் மாயமூடி இருக்கும்போது எங்கிட்டையும் ஒருத்தர் அப்படி தான் சொன்னான். இத்தனை பெருசாக அவள் வந்து கவலைப்படல, நீரடா கவலைப்படல, எக்கோடு ரெண்டு போட்டுன்னு தான் சொன்னான். அப்போ அப்படி எல்லாருமா தெரிஞ்சு மௌனமாக வந்ததுன்னா தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? தெரிஞ்சு மௌனமாக இருந்து தப்பு பார்த்துக்கிட்டே இருந்துவிட்டா உனக்கும் நீ பார்க்கறதுனால பாப்பம் உண்டு சொல்லும். தெரிஞ்சு மௌனமாக இருந்து தப்புன்னு தெரிஞ்சும் அதை நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணினேன்னா எங்கே ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஒரு பொண்ணோ பிள்ளையோ குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை பிறக்கலே சொன்னால் தொலைஞ்சு போகுது, ஒரு இதுவே வேண்டாம். குழந்தை பிறந்து கொடுத்துன்னா அந்த குழந்தை திண்டாடுது, ரெண்டு விதத்தில் திண்டாடுது. ஒரு விதம் என்ன தெரியுமோ? அப்பாட்ட பிரியமாக இருக்குது, ஆனால் அம்மாட்ட தான் ஜட்ஜி சொல்கிறான், அதனால் அப்பாட்ட போக முடியல. இன்னொரு குறை என்ன தெரியுமோ? இந்த அப்பாவும் சும்மா இருக்கிறது இல்லை. எனக்கு பொண்ணை பார்க்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை வாங்கினான். ஞாயிற்றுக்கிழமை போனால் அந்த பொண்ணை மூளை செலவு பண்ணி தங்கிட்டு கொண்டு போடுறான். இப்படி எல்லாம் பல சிக்கல்களை எல்லாம் வந்தது. இந்த பொண்ணுக்கு நினைப்பே இருக்கிறதுனால என்ன ஆகிடுது? அதனால் அவளை மறக்க முடியல. அப்போ அவளுடைய சப்போர்ட்டில் என்னெல்லாம் கிடைக்குமோ போகிறது. இந்த புது ஆம்பையானது பிடிக்கிறேன். இப்படி எத்தனை கஷ்டம். சில பேர் கெட்டிக்காரத்தனமாக ரெண்டே படிக்கிறவங்க வீட்டிலேயே வச்சுக்காமல் அந்த குழந்தைய ஹாஸ்டலில் கொண்டு விடுறான். இன்னொரு இதுதான் கஷ்டம், அங்கே யாரோ ஒருத்தன் பார்த்து அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் சாதாரணமாகிடுறாவோ கெட்டு போயிடும். இப்படியெல்லாம் இவாளும் கஷ்டப்படுறான். அது கல்யாணம் ஆனவாளும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட கஷ்டப்படுறான். இப்படி ஒரு செடுக்கு நம்ம சமூகத்துக்கு வந்ததுக்கு அது ஒரு கலியில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு இந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டாவும் அதுக்கு ஒரு அவா மைண்டில் கல்யாணத்தினுடைய தரம் அது எப்படி இருக்கணும் என்கிற மாதிரி நிறைய 6 சாஸ்திரம் இருக்கப்பா. அந்த 6 சாஸ்திரத்தில் 2 படிச்சிருந்தா அவன் அப்ளை பண்ணான். அந்த 4 வேதம் 6 சாஸ்திரம் வேதம் படிச்சிருக்கான் சொன்னால் பணம் பண்ணலாம். இந்த குழந்தையும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி ஒரு இடம் நமக்கு வந்திருக்கு. அடிக்கடி கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோமே தவிர அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அடித்தளம் இல்லாத போது அந்த பொண்ணு அதான் என்ன சொல்கிறா தெரியுமோ? ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் வந்துவிட்டான் ஒரு குழந்தையோட. அவள் அப்பா என்ன பண்ணுறான்? எங்கிட்டையும் கேட்டான். அவன் என் பொண்ணு இதாகிட்டு வந்துவிட்டா, நான் கவுண்டின்ய கோத்திரம், அவன் ஆத்திரைய கோத்திரம். அப்போது எந்த கோத்திரத்தை சொல்லி நான் கன்னிகாதானம் பண்ண கேட்குறான். அப்போ அவன் தயாராகிடுச்சு. கவுண்டின்ய கோத்திரம்னா நான் சொல்லாமல் கேட்குறான். இவன் கவுண்டின்ய கோத்திரம் இல்லையான்னு கேட்கு. ஆத்திரைய கோத்திரம்னா அவன் சொல்லுவாங்கிறான். அப்போ நமக்கு இஞ்சியே கஷ்டப்படுறது கன்னிகாதானம் பண்ணுறதுக்கே. அப்புறம் இந்த வாத்தியார் இருக்காரு, உன் பொண்ணு தானே ஒரு வாத்தியார் சொல்கிறேன், ஏற்கனவே 2ஆம் ஆம்பையார் இருக்காங்க, அவன் ஆத்திரை கோத்திரத்துக்கு போயாச்சுன்னா சரி ஆத்திரை கோத்திரம் சொல்லு அப்படின்றான். அப்போ எங்கடவன் என்ன பண்ணுறான்? பதில் சொல்ல தெரியல. இந்த மாதிரி பல செடுக்கள்லேருந்து வெளியில் வர்றான்னு வச்சுக்கோ. முன்னாடியே அந்த குழந்தைக்கு இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு நம்முடைய கல்ச்சர் இருக்கேன் அது நம்ம ஊட்டணும்னா கிட்டத்தட்ட 50% வந்துடும். அது அல்லாத வழியில் வராது. லோகத்தோடு பழகிற குழந்தைகள் யாரோ இல்லை. ஒரு 100 வருஷம் முன்னாடி இருக்கிற குழந்தைகள்லாம் அசடு தான். அப்பா அம்மா சொன்னதை விட யாரும் கேட்காது. வேறு யாராவது சொன்னால் அதே வாங்கிட்டு. இன்றைக்கி அப்படி இல்லையே. இன்றைக்கி 5 வயசு குழந்தைன்னா அது நன்னா தெரியும். அப்போது புது சிந்தனை புது தலைமுறைகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் அவளுக்கு இதை சொன்னால் புரிஞ்சுப்பா, அப்படி சொன்னால் தான் நல்லா இருக்கும். அப்படி ஒரு பெரிய பொறுப்பு பிராமணாளுக்கு இருக்குது.